வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். வாங்க நம்ம இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நியூஸ் நம்ம எதை பற்றி பார்க்கலான்றது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஏஆர் ரகுமான் அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த நியூஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுலேருந்து நம்ம என்ன வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கிடைக்குதோ பார்க்கலாம். டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரகுமான் த்ரெட்டன்ஸ் லீகல் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஸ்ப்ரெட்டிங் டெஃபமேட்டட் ரூமர்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏஆர் ரகுமான் வந்துட்டு இந்த யாரெல்லாம் வந்து ரூமர்ஸ்னால் வந்து வதந்தி, அவதூறு, டிஃபமேட்ரிங்கிற வேர்ட் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சேனலே பார்த்துருக்கோம். ஸோ சேம் வேர்ட் தான் திரும்ப யூஸ் பண்ணுறாங்க. டிஃபமேட்ரிக்கு பல மீனிங் இருக்குது. அவதூறு பரப்புதல், தரைக்குறைவாக பேசுதல் அப்படிங்கிற மாதிரி நிறைய மீனிங் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து வதந்திகள் கிளப்பியிருக்காங்க, அவரை பற்றி தப்பான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ மீன் கிரியேட்டர்ஸ், அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்கள பற்றி அவங்களுக்கு அகென்ஸ்டாக அவங்கள பயமுறுத்துற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் நியூஸோட டைட்டில். ஏஆர் ரகுமான் அண்ட் சைரா had announced their separation. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏஆர் ரகுமானும் அவங்க ஒய்ஃபும் வந்துட்டு அவங்க செப்பரேஷன் அப்படின்னா அவங்க விவாகரத்துக்கு வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிறங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணி இருந்தார்கள். ஏஆர் ரகுமான் அண்ட் சைரா பானு ஹேட் அனௌன்ஸ்டு தேர் செப்பரேஷன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இரண்டு பேருமே வந்து விவாகரத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி இருந்தார்கள் பாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதான் அதோட மீனிங். ஸோ இது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, கிராமட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் எக்ஸ்பெக்டட் மோர் பீப்புள் டு கம் டு த பார்ட்டி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நிறைய மக்கள் வந்து அந்த பார்ட்டிக்கு வருவாங்கன்னு பார்த்து இருந்தேன். ஸோ பாஸ்ட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்ட்டுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட்னது வெர்பு. ஸோ எக்ஸ்பெக்ட்னு சொல்லலாம். அதோட பாஸ்ட் பார்த்தீங்கன்னா இடி நம்ம ஜெனரலாக சேர்த்துக்கோம். ஸோ எக்ஸ்பெக்டடு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹேட். ஸோ ஹேடுன்றது பாஸ்ட் தான். ஸோ எப்போல்லாம் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் நம்ம எழுதுகிறோமோ, பாஸ்ட்டில் முடிஞ்சதை நம்ம வந்துட்டு இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேட் அந்த மாதிரி, ஹேட் எக்ஸ்பெக்டட் சம்திங் அந்த மாதிரி வெர்போட பாஸ்ட்டு இடி சேர்த்துக்கும். ஜென்ரலாக முன்னாடி வந்து ஹேட் இல்லை ஹேவ் அந்த மாதிரி சேர்த்துக்கும். அதுதான் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம ஆக்சுவல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏஆர் ரகுமான் ஒய்ஃப் வந்து ஹேட் அனௌன்ஸ்டு தேர் செப்பரேஷன். அதான் மீனிங். threatened to file a defamation case against the miscreants. ஸோ இங்கே டெஃபமேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டெஃபமேஷன்னா கிட்டத்தட்ட சேம் டெரகேட்டரி மாதிரி தான். டெஃபமேஷன்னா அவங்க புகழ் கெடுக்கிறது. கேஸ் அகேன்ஸ்ட் த மிஸ்கிரியன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குற்றம் புரிபவர்னு சொல்லுவாங்க. இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, லாக் அகேன்ஸ்டாக, சட்டத்துக்கு புறம்பாக நம்ம வந்து என்னெல்லாம் தப்பான விஷயங்கள் செய்கிறோமோ அதுதான், அதோட மீனிங் தான். யார் ஒருவர் வந்து சட்டத்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு விஷயங்கள் லா இல்லாமல் அன்லாஃபுல்லாக பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து மிஸ்கிரியன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேஸ் வந்துட்டு அவங்க குற்றம் புரிந்தவங்க மேலே வந்து கேஸ் போடுன்னு சொல்லி மிரட்டுறாரு ஏஆர் ரகுமான். இதோட மீனிங். ஃபாலோயிங் த அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் த செப்பரேஷன் rampant ஸ்பெக்குலேஷன் எமர்ஜர் வித் ஆன்லைன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு சோசியல் மீடியாவில், யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெக்குலேஷனாக ஒரு நியூ வேர்டு. ஸ்பெக்குலேஷனாக சொல்கிறாங்கன்னா அவங்கள ஒரு யூகம் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நியூஸ் போடுறாங்க. அந்த நியூஸ் உண்மையாக பொய்யானோட ஆராய்ச்சி பார்க்காம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு நியூஸ் போடுறாங்க. அதுதான் வந்து ஸ்பெக்குலேஷன். ஸோ இங்கே இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், வித்தவுட் ஃபர்ம் எவிடன்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த உறுதியாக கன்ஃபார்மே ஆகாத ஒரு விஷயத்த வந்து அவங்க ஸ்பெக்குலேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே மீனிங். ஸோ கன்ஃபார்மே இல்லாத விஷயத்த அவங்க இஷ்டத்துக்குன்னு சொல்லி யூடியூப்பில் அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஸ்பெக்குலேஷன். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, டுடேஸ் வேர்ட்ஸ் இதாங்க. ஸோ ஒரு வேர்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் பார்த்துருக்கோம், டெரகேட்டிவ் இது ஆல்ரெடி பார்த்த வேர்டு தான். புது வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா நவுனில் வந்து 2 பார்த்துருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா மிஸ்கிரியன்ட்னா குற்றம் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலேஷனாக ஒன்றும் இல்லை, அது யூகிச்சு நம்மளாக ஒரு யோசிச்சு இதுதான் சொல்லி நம்மளாக ஒரு முடிவு போடுறோம், கன்ஃபார்மே இல்லாத விஷயத்தை. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அந்த பாஸ்ட்டில் எப்படின்னு இந்த விஷயங்கள் இருக்கோ ஹேட் அனௌன்ஸ்மெண்ட் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பை.